வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு. சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் எழுதணும். ஓகே, ஸோ a இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்காங்க, a இன்ட்டு பி அண்ட் a இன்ட்டு சி ப்ளஸ். ஃபார் த ரேஷ்னல் நம்பர்ஸ் a வந்து -1/2, b வந்து 2/3, c வந்து -5/6. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும், அதாவது ட்ரூன்னு வரணும். ட்ரூன்னு வருதான்னு வெரிஃபை பண்ணணும் இந்த கொடுத்துருக்குற ரேஷ்னல் நம்பருக்கு. ஓகே, கண்டிப்பாக வரும், ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம் இல்லையா, ரேஷனல் நம்பர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூ ஃபார் அண்டர் அடிஷன். ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் வாங்க. ஓகே, நான் அப்படியே சைமல்டேனியஸாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே பண்ண போகிறேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு a இன்ட்டு பி ப்ளஸ் சி அப்படின்னா என்னது, ஏக்கு பதிலாக -1/2 இன்ட்டு அப்படியே போடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க, நம்மளும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். பிக்கு பதிலாக என்ன பண்ணோம், 2/3, இங்கே ப்ளஸ் இருக்குது அப்படியே போடுங்க. சிக்கு பதிலாக -5/6. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணிக்கலாம். நான் இப்போ நான் -5/6க்கு ப்ராக்கெட் போட போகிறேன். ஏன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா சைன்ஸ் வந்து பக்கத்தில் சைமல்டேனியஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவல் டு அப்படியே போட்டுக்கோங்க. a இன்ட்டு பினா என்னது, ஓப்பன் ப்ராக்கெட், ஏக்கு பதிலாக -1/2 இன்ட்டு அப்படியே போட்டுக்கோங்க. பிக்கு பதிலாக 2/3 க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் அப்படியே இருக்குது போட்டுக்கோங்க. ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், -1/2, இங்கே இன்ட்டு இருக்குது அதையும் அப்படியே போட்டுக்கிறேன். சிக்கு பதிலாக -5/6. ஓகே, அப்படியே நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏபிசிக்கு பதிலாக இதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே நான் ப்ராக்கெட் போடலாமா, வேண்டாம், ஏன்னா சயின்ஸ்னால் பக்கத்தில் இல்லை, இது மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான் வந்திருக்கு. ப்ளஸ் அண்ட் மைனஸ் பக்கத்தில் வந்தால் தான் குட்டி ப்ராக்கெட் போடணும். ஓகே, நான் இப்போ இந்த -1/2 அப்படியே வச்சுக்கலாம். -1/2 இன்ட்டு ஃபஸ்ட் இந்த குட்டி ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வில் பி என்ன வரும், 2/3 -5/6. ஓகே, which is equal to, இப்போ இங்கே என்ன பண்ணணும், இது வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும், டினாமினேட்டர் சேம் ஆக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். நான் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே எல்சிஎம் எடுக்கணுமா, எடுக்கக்கூடாது. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு மட்டும்தான் டினாமினேட்டர் சேம் ஆக்கிட்டு ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனுக்குலாம் வந்து அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இப்போ இங்கே எது கேன்சல் ஆகுதா பாருங்கள், எஸ் 2 1s are 2 1s are. இந்த பக்கம் எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி தெரியல இல்லையா, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன இருக்குது பேலன்ஸ், -1/1 இன்ட்டு 1/1 ப்ளஸ் இங்கே அப்படியே பண்ணிடலாமா, மல்டிப்ளை பண்ணிடலாமா. ஸோ -1 இன்ட்டு -5 என்ன வரும், +5/2 6 are 12. ஓகேவா, நான் இப்போ இங்கே எல்சிஎம் என்ன வரும், இந்த பக்கம் 3க்கும் இப்படி சைமல்டேனியஸாக ரெண்டு பக்கமும் பண்ணிவிடுங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்சிஎம் ஆஃப் 3 and 6. ஃபஸ்ட்டு என்ன நம்பர், 2 டேபிள், 3 வந்து 2 டேபிளில் வராது, ஸோ அப்படியே போட்டிருக்கேன். இங்கே வந்து 2 3s are 6. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 3, ஸோ 3 1s are 3 1s are. ஸோ எல்சிஎம் என்னது, 2 × 3 will be 6. ஓகேவா, நான் இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் 6ன்னு வர வைக்கணும். நான் இந்த -1/2 அப்படியே வச்சுக்கலாம், இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 2/3 இன்ட்டு, ஸோ 3யோட 2வை மல்டிப்ளை பண்ணும்போது 6 வரும், சேம் 2 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் மைனஸ் அப்படி போடுங்க, 5/6 இன்ட்டு, ஸோ 6ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவல் டு அப்படியே போட்டுக்கோங்க. இந்த பக்கம் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ -1 இன்ட்டு 1 என்ன வரும், எஸ் -1/, ஸோ இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குல்லையே, அது அப்படி இங்கே 1ன்னு போட்டேன், சாரி 3 இருக்குங்க பேலன்ஸ், அதை போடுங்க. ஸோ -1 இன்ட்டு 1 வந்து -1. நெக்ஸ்ட் வந்து 1 இன்ட்டு 3 will be 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5/12. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், டினாமினேட்டரை வந்து சேமாக ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 3க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன வரும், எஸ் ஃபஸ்ட்டு எப்பவுமே ஆர்டராக போடலாம். 2 டேபிள்லேருந்து 2 டேபிளில் ஏதாவது ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆனாலும் டிவைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3க்கு போகலாம். ஓகே, 3 வராது, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 6 are 12. அகெயின் 2 டேபிள் 3 வரும், 6 வருமா, ஸோ 2 டேபிள் போடுறேன். ஸோ 3 வராது, அப்படியே போடுங்க. 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் எதுவுமே டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 3. ஸோ 3 1s are 3 1s are. ஸோ எல்சிஎம் என்ன வரும், 2 2s are 4, 4 3s are 12. ஓகே, நான் இப்போ இந்த பக்கம் என்ன வரும் பாருங்கள், இந்த -1/2 அப்படியே வச்சுக்கலாம், இன்ட்டு, ஸோ 2 2s are 4,
by 3 2s are 6 minus 5 1s are 5 by 6 1s are 6 okay equal to இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும் டினாமினேட்டர் வந்து 12 ன்னு வர வைக்கணும் அதுக்கு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் எடுக்க போறோம் ஸோ -1/3 into 3 into எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும் yes 3 4s are same 4 இங்கேயும் போடுவோம் ப்ளஸ் இங்கே இருக்குது ப்ளஸ் போடலாம் ஸோ 5/12 into 12 1s are 12 okay now இப்போ -1/2 into இப்போ சேம் டினாமினேட்டராக இருக்கா இந்த பக்கம் ஸோ ஒரு 6 போட்டுக்கலாம் 4 - 5 நியூமரேட்டர் அப்படியே போட்டிருக்கேன் ஓகே now இப்போ இங்கே என்ன வரும் -1 into 4 will be yes -4/3 4s are 12 plus 5 1s are 5 by 12 1s are 12 okay now இப்போ -1/2 into 4 - 5 என்ன வரும் yes -1/6 ஏன்னா வேறு வேறு சைனாக இருக்குது சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பரோட சைன் போடணும் ஈக்குவல் டு இப்போ ரெண்டுமே இங்கே 12 இருக்கா ஸோ ஒரு 12 போட்டுக்கலாம் டினாமினேட்டரில் -4 + 5 கரெக்டாக எஸ் நான் இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் எதுவும் கேன்சல் ஆகலை இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் -1 into -1 will be 1/2 6 are 12 இந்த பக்கம் என்ன வரும் -4 + 5 என்ன வரும் 1/12 பார்த்தீங்களா ரெண்டு பக்கமே ஈக்குவல் டு வந்துருச்சு ஓகே ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க வெரிஃபைன்னு கேட்டதுனால நம்ம ஃபைனலாக என்ன எழுதலாம் ஹென்ஸ் verified very simple okay இதுவே क्वेश्चनல வந்து prove show that அப்படினு கேட்டா hence proved னு எழுதணும் ஓகே இல்லனா இந்த சம் வந்து உங்களுக்கு இப்படி நீங்க இப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே சைமல்டேனியஸா சிம்பிளிஃபை பண்றது புரியலனா நீங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட கூட கீழ போடலாம் வெரி இப்படி கூட போடலாம் எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் ஓகே உங்களுடைய ஈஸினஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா ஃபஸ்ட்டு a into b plus c அதாவது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் கீழே கீழே போட்டுக்கலாம் ஓகே எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க கமெண்ட் பண்ணுங்கள் 1+1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ்